நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னும் முன்ன கேள்வி மாதிரி கேட்டு இது வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்ததே இருக்காங்க. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் தெரியுமா? என் முகம் தெரியாதா? என் முகம் தெரியுதா? கூட தெரியுது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆயமாவர்கள் சொன்னது போல எனது பேர் புஷ்பராஜ். நம்முடைய சென்னை பேராயத்திலே கடந்த 26 வருடங்களாக ஆண்டுடைய திருப்பணியிலே இணைந்திருக்கிறேன். முதல் 8 வருடங்கள் ஹாஸ்டல் வார்டனாக, விடுதி காப்பாளராக திருவள்ளூர், ஈங்காடு, நெல்லோசுரம், கடலூர், தாம்பரம் 5 வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர். அந்த 8 வருஷத்துல 5 இடம் டிரான்ஸ்ஃபர். என்னிடத்துல ஹாஸ்டல் வார்டனா நான் இருந்து எடுக்கிற படிக்கிற மாணவர்கள் எடுத்தது 5 இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பேசுறீங்க. அதை தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு ஆண்டுடைய முழு நேர திருப்பணிக்காக அழைப்பை பெற்று கடந்த 18 வருடங்களாக ஆயர் திருப்பணியில பயிற்சியாளராக, டீக்கனாக, படிப்புக்காகவும் என தொடர்ந்து திருப்பணியில் ஈடுபட்டு கடந்த 2 வருடங்கள் பெங்களூரில் உள்ள யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் UTC என்று சொல்லப்படுகின்ற செமினரியில் MTH மாஸ்டர் ஆஃப் தியாலஜி ரிலிஜன் டிபார்ட்மெண்ட்டில் சமஸ்கிருத மொழியை மையப்பாடமாக எடுத்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி படிப்பை முடித்து இப்போது நம்முடைய பேராய திருப்பணியிலே வருகிற ஜூன் மாதம் முதலே ஒவ்வொருத்துக்கு சான்ஸ்கிரிட் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொன்றும் சம்மந்தம் இல்லாமே நீ வந்து பேசுறது எல்லாம் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிதானே. இப்போ சான்ஸ்கிரிட் இருக்கிற அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் தெரியல. வர ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இருக்குதான சந்தேகம். சான்ஸ்கிரிட் கடவுள் கிருபையில அதுக்காக முயற்சி எடுக்கின்ற பொழுது ஆந்திரா பகுதியிலிருந்து 2 பேர், கர்நாடகாவில் 2 பேர், கேரளாவில் 1 பேர், தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் 1 பேர் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதுவோம் யூனிவர்சிட்டி லெவல். கடவுள் கிருபையில் அதுலேயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். சமஸ்கிருத மொழி UTC என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அங்கேயும் நான் முதல் மதிப்பெண் பெறும்படி நார்த் ஈஸ்டிலிருந்து 5 பேர், சவுத் இந்தியாவிலிருந்து நான் 1 பேர் அங்கேயும் முதல் மதிப்பெண் பெறும்படி கடவுள் கிருபை செய்தார். பிரின்சிபல் என்ன தம்பி உங்களை நான் பார்க்கணும் ஈவினிங் வாங்க அப்படின்னு. அதான் பாஸ் பண்ணி முடிச்சிட்டோம், நல்ல மதிப்பெண் சொல்லிட்டாங்க, சந்தோஷத்தில் கூப்பிடுறாரு. ஏதாச்சும் குழப்படியா பயமா போகிறோம். அது வாக்கியம் குழப்ப பேசினே வர இப்போ சொல்றாரு, உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தேன் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ நீ தேர மாட்டேன், எப்படியும் 4-5 முறை நீ என்கிட்ட கெஞ்சுவேன். உன்னை என்ன பண்ண கொஞ்சம் அதை கழிச்சு அதன் பிறகு என்ன பண்ணலாம், சவுத் இந்தியாவிலேருந்து ஒரே அப்ளிகேஷன் இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். எப்படி நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க அப்படின்னு என்ன சொல்லலாம். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க என்ன சொல்வீங்க? அக்கா பக்கத்தில் இருக்கு சொல்லுங்க. அதே போல நான் நல்லா படிக்கிறாங்க. நான் அப்படி சொல்ல முடியாது. திடீர்னு அவர் சான்ஸ்கிரிட் படிச்சது நேரில் கேட்டால் மாட்டிப்போம் இல்லையா. இப்போ நான் சொன்னேன், இல்லை என் கூட போட்டியில் கலந்து நம்ம என்ட்ரன்ஸில் எழுதுனவங்க கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிருப்பாங்க போல இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், நல்ல மதிப்பெண் எடுத்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் அறியா அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை வாக்குறுதி சொல்கிறது, நீ அறியாதவன் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அதை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்புக்கு முன்பாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பை உங்களோடு நின்று அந்த சாட்சியை கொடுத்த அடுத்த ஒரு சாட்சி பகிர்ந்து கொள்ளும்படி என்னை அழைத்து வந்த நம் ஆண்டவர் ஒவ்வொரு கடவுளுக்கு நான் நன்றியுள்ளவனாக சாட்சியோடு இருக்க என்னை காத்து வருது. அவ்வாறு எனக்கு கடந்த நாட்களிலே நல்ல ஒரு வாய்ப்பு அழைப்பை கொடுத்து
கடந்த நாட்களிலும் நினைவுபடுத்தி என்னை ஏற்று உங்களோடு ஐக்கியப்படும்படியாக உதவி செய்த நம்முடைய ஸ்தல போதகர் ஆயரவன் விக்டர்தாஸ் அவர்களுக்கும் அமரவன் கிறிஸ்டி மலர்மி அம்மாவுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாது காலை பொழுது வந்து மிகவும் நல்ல ஒரு பரிசுமான சொந்த பிள்ளையை வரவேற்கிறாங்க. அன்புக்குரிய செயலர் பொருளரை அவர்கள் இன்னுமத்தோடு வரவேற்று அதற்கான எனக்கான உபசரிப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மதிப்பு செய்து இப்போது உங்களோட ஐக்கியப்படும்படி உதவி செய்திருக்கிற செயலர் பொருளரை அவருடைய குடும்பத்தாருக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்டர்ஸ் அனைத்து காங்கிரிகேஷன் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் எனக்கு உடன் கடன் கொடுத்திருக்கிற என் அன்பு துணைவியார் 1000 மாவட்டக்காகவும் அவங்க டீச்சர் அவருடைய கல்வி திருப்பணிக்காக ஜெயிச்சிருங்க. 2 பிள்ளைகள் மகள் அகாபேபியோ பிரின்சி 6th to 7th போறாங்க எம்சிசி கேம்பஸ். தம்பி ஸ்வென்கார் சாலோசன் 3rd to 4th போறாங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளையுடைய படிப்பு ஆரோக்கியம் எதிர்காலத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 பேரும் ஜபத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்து ஜபத்தில் தான் வளர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியிருக்காங்க தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்கிறோம். தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே மனநிலை தவறி மருகினே நானே, மனநிலை தவறி மருகினே நானே, மாசினானே அனுகூலன கோனே. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே திரள் என் பாவங்கள் தீர்த்திடவாராய், திரள் என் பாவங்கள் தீர்த்திடவாராய். தீமை மறந்து நான் சீர்பெற கூறா, கரல் குண மாற்றி கழிஞரை சேராய், கரல் குண மாற்றி கழிஞரை சேராய். கனிவுடன் பாடிட கருணை கண்பாராய். தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் இன்னும் மாறாதவரே, தாயின் கருவிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, தெரிந்து கொண்டவரே, தாங்கி ஏந்தி தப்புவித்து பூமியின் வாழ்நாட்களை எங்களுக்கு கொடுத்து இம்மட்டும் பாதுகாத்து உடனே வருகிற இம்மானுவேலரை நன்றி செலுத்துகிறேன். இனி ஒரு நேரத்தில் கர்த்தர் எபினேசராய் உடனிருந்து பாதுகாக்கும் நேரத்தை ஆண்டவருடைய வசனத்துக்காக வந்திருக்கின்ற காத்து கொண்டிருக்கின்ற இருதயங்களில் பேசும் பேசப் போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அடிமையை மறைத்து பேசும் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீ இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. கிறிஸ்துவுக்கு அன்பான இறை உறவுகளே, நேரத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்க பெற்றிருக்கிற தலைப்பு அது தூய ஆவியார் உள்ளிருந்து உடனிருக்கும் வாக்குறுதி உறுதிமொழி.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்துகின்ற அவருடைய வாக்குத்தத்தம். Holy Spirit, promise of the indwelling presence. படிக்கப்பட்ட திருமறை பகுதிகள் நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பை விளக்குவதற்கு ஏதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பரிசுத்த ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது 3 கடவுளை நாம் பேசாமல் பரிசுத்த ஆவியை நாம் பேச முடியும். அல்லேலூயா. ஆமா, தயவு செய்து கொஞ்சம் ஃப்ரீயா உட்காருங்க. ஃப்ரீயா மீன்ஸ் இடம் இல்லை, மனசை. இது சம்மர் வெக்கேஷன் பார்த்துங்க. பொதுவாக சம்மர் வெக்கேஷன் எங்கே போவோம்? சத்தமா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. நீங்க தான் நீங்க பசங்க. எங்க போவோமா? நம்ம ஊருக்கு போவோம், வீட்டுக்கு போவோம். அதுல வீட்டுக்கு போனாலும் ஊருக்கு போனாலும் சொந்த ஊருக்கு போனாலும் ஆண்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது, மனசு ஃப்ரீயா இருக்காது. எவ்வளவு செலவு தெரியும், என்னென்ன பணம் போகணும் தெரியும். ஆனால் தாய்மார்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குன்னா சந்தோஷம் இருக்காது. எங்க அம்மா வீட்டுக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு அங்க இவ்வளவு நாள காலையில் நான் எழுந்து டீ போடுவோம்ல, அங்க என்ன வந்து கேட்கணும், அம்மா எழுந்துருமா, டீ சாப்பிட்டு படுத்துருமோல்ல. ஐயோ ஐடியா ஞாபகத்தெல்லாம் ஞாபகப்படுத்த அங்க. ஐயோ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நாம என்ன பண்ணணும், முகத்தை இப்படிதான் வச்சிருக்கணும். யாராச்சும் யோசிப்பீங்களா? ஊர்ல இருக்கிறத விட அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா ரொம்ப இறுக்கமா முகத்தை வச்சு, மனசு ரொம்ப இறுக்கமா வச்சு, ரொம்ப அப்படியே ஏதோ ஒரு கடன் கொஞ்சம் எதுக்கு உட்கார மாதிரி அப்படி உட்காரணும், அப்படியே உட்காரணும்ல, அது போல உட்காருங்க. ஏன்னா நம்முடைய அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம வந்துருக்கோம். அல்லேலூயா. சூப்பரான சர்ச். அந்த உடனே காலம் அந்த உடனே யோசனை இவ்வளவு பெரிய சர்ச்சில் பேச போறோம். சூப்பர். ஒரு ஊர்ல ஜனத்தொகை அதிகமானதுனால சர்ச்சை காட்டுறதுக்காக ஒரு பிளான். இப்ப சர்ச்சை காட்டணும். ஐயருக்கு சில வருத்தங்கள் இருக்குது. என்னன்னா, எப்போ பார்த்தாலும் ஆதாரம் நீங்க கரெக்டா பண்ண மாட்டாங்க, நேரத்தோட யாரும் வரமாட்டாங்க. வரவங்களும் அவங்க இடத்தை தேடி போய் என்ன பண்றாங்க, உட்கார்றாங்க. ஸோ புது சர்ச்சை காட்டணும், ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு யோசித்து இன்ஜினியர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போய் பேசினேன். யாருக்கும் தெரியாது. இந்த பாருங்க, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் என்ன பண்றேன், செக் போட்டு கொடுத்துறேன். நான் சொல்ற செக்ரட்டரி ட்ரெஸர் வந்து யாருக்கு தெரியும், எஸ்பெஷலி செக்ரட்டரி ட்ரெஸர் என்ன பண்ணக்கூடாது, தெரியவே கூடாது, நல்லா போயிடும் அப்படின்னு சொன்ன சொல்றேன் அப்படின்னு அறிஞ்சிங்க. உடனே மற்றவங்க ரொம்ப லேட்டா வர்றாங்க, கடைசியில் நமக்கு முதல்ல எல்லாமே காலியா இருக்குது. அதனால கடைசியில ஒரே ரூம் மட்டும் வச்சிருக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்ப வரவங்க வேற இடம் இல்லாதவங்க எங்க உட்காருவாங்க, முன்னாடி இடமே பெஞ்ச் இல்ல, நிறைய உட்கார முடியாதுல்ல, பெஞ்ச் இருக்கிறவங்க உட்காருவாங்க. சோ கடைசி பெஞ்ச் ஆக்குபேட் பண்ணுவாங்க. அது ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பிளேர் சிஸ்டம், எக்ஸ்பிளேர் போற எக்ஸ்பிளேட்டர் அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்து நிற்கணும். அது முன்னாடி வந்து செட்டில் ஆன பிறகு பின்னாடி ஒரு பெஞ்ச் என்ன பண்ணணும், மேல வரணும். இப்படி ஒரு சிஸ்டம் பண்ணுங்க. 1 by 1 வந்து சர்ச் ஃபுல்லா வரவங்க 10 பேர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சாவது ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்லிட்டு யாருக்கும் சொல்றாங்க, குறிப்பா யாருக்கும் சொல்லக்கூடாது, செக்ரட்டரி சொல்லிட்டாருங்க. அதே போல சிஸ்டம் பக்கவா ஒரு நாள் முன்னாடி 5 போட்டு காட்டுறாரு. ஓகே சூப்பர், ஓகே. அடுத்த நாள் டெடிகேஷன் பிஷப்புடைய டைப் ப்ரோக்ராம் என்ன சொல்லிட்டாங்க, கல்வெட்டுல எடுத்துன்னு வந்து ஆபீஸ்ல ஒரு 4 சேர்ச்சி கொண்டா சேர்த்து என்ன பண்றேன், ஜெபிச்சிடறேன். அடுத்த வாரம் நீங்களே அங்க பிரதிஷ்ட ஆராதனை நீங்களே தலைமையில் நடத்துங்க அப்படின்னு. ஸோ பிரதிஷ்டை அன்னைக்கு என்ன பண்ணல, பிஷப் வியாபாரத்தில் இந்த சிஸ்டம் யாருக்கும் தெரியாது. அடுத்த வாரம் ஐயன் தான் பிரதிஷ்டை ஆராதனை நடத்த போறாரு. ரொம்ப சந்தோஷம், அவருக்கு எங்க இல்லாத சந்தோஷம். அவர் பிறந்தநாள நினைச்சதை விட இப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருமே அறியாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடக்குது. வந்துட்டு ஆந்திர உட்கார்ந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வந்த வேற இடம் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, ஆக்குபை பண்ணி உட்கார்ந்துட்டாங்க. ரோ முடிஞ்சு நல்ல செட்டான ஃபுல்லான மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுங்க, மறுபடியும் உட்கார்ந்து நீங்க இருக்குமா உட்கார்ந்தா இன்னொரு கதை ஞாபகம் வந்துடும்.
நமக்கு அது முன்னாடி வந்து ஐயா குதிக்கலாம் போல ஒரு ஆசை, ஆனால் குதிக்க முடியாது. பார்த்துங்க, குதிச்சாலும் அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சில் போய் குதிக்க வேண்டியதாக. அப்புறம் என்ன ஆச்சு, அடுத்த பெஞ்சு அது ஃபுல்லாக அடுத்து அடுத்து என்ன பண்ணாரு, ஆராதனை நடத்தினே இருக்கிறாரு. பிரசங்கத்துக்கு வந்துட்டாரு. ஐயர் பிரசங்கத்துக்கு வந்துட்டு குறிப்பிட்டு வர நின்றாரு. இந்த சந்தோஷத்தை 15 நிமிஷம் தான் பண்ணிட்டாரு. எதையோ கதை, இந்த சர்ச்சு கட்டினா பிஷப் பேசணும் அப்படின்னா எதையோ 15 நிமிஷம் பேசிட்டு கடைசி 5 நிமிஷம் 20வது நிமிஷத்துல என்ன பண்ணாரு, 15 நிமிஷம் மேல 16வது நிமிஷத்துல பிரசங்க தலைப்பு சொன்னாரு, ஜெபிச்சாரு. ஜெபம் முடிச்சோன்னா ஐயரை காணும், ஜெபம் முடிச்சோடனே ஐயரை குறிப்பிட்டு காணும். என்னன்னு பார்த்தா இங்க காணாம போன ஒரு ஆள் கதை தெரியுமாங்க, அதுதான் இருக்கும். சூப்பர். ஏன்னா தெரிஞ்ச கதையை தெரியாமல் கேட்கறது ஒரு டேலண்ட், தெரிஞ்ச கதையை தெரியாம சொல்ற மாதிரி சொல்றது ஒரு டேலண்ட். பார்த்துங்க, ஐயரை குறிப்பிட்ட காணும் ஆள்கள் மூலமே தெரியல. எல்லாருக்கும் பயங்கரம் ஆச்சரியம். செகண்ட் கிளாஸ் நினைச்சாங்க. எங்களுக்கு எத்தனை வருஷம் நாங்கள் இந்த சர்ச்சில் இருக்க ஊரையில் இருந்துருக்கிறோம், கொட்டா போட்டதுல இருந்து எங்களுக்கு அப்படின்னு. என்னன்னா ஐயர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாரு. இந்த வெயில் நேரத்தில் பசி பட்டி கூட யோசிச்சு, சுகர் பீப்பியோட யோசிச்சு பண்றாரு. கரெக்டா 20 நிமிஷம் குறிப்பிட்டு என்ன பண்ணிட்டோம், நிக்கட்டும் 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா 21 நிமிஷம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிட்டோம், உள்ள போயிட்டு ஆட்களுக்கு மேல வரணும். அவர் ஒரு சிஸ்டம். எவ்வளவு சந்தோஷம், ஐயர் உள்ள போய் மேல வரணும். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தாவியை பற்றி பேசுகிற போது மூல கடவுளை பற்றி பேச பண்ண முடியாது, போக முடியாது. இப்போ கூட ஒரு அம்மா அவங்க உட்காந்து அந்த நெற்றி கூட கொஞ்சம் கூட அசராதபடி பண்ணுறாங்க. ஏனிவே கடவுள் அவங்க உள்ள காமிச்சு சிரிச்சு இருப்பாங்க, வெளியே காட்டு. ஓகே, தேங்க்யூ. மூல கடவுளை பற்றி பேச பண்ண முடியாது, போக முடியாது. மூல கடவுள் என்று சொல்லுகிற போது அந்தையாம் கடவுள், பெற்றவராம் கடவுள், தாயுமாகிய கடவுள், மைந்தராம் கடவுள், தூய ஆவியாகிய கடவுள். பெற்றவராம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கின்ற போது அவர் தண்டித்து உணர்த்துகின்றவர். ஒரு தகப்பனை போல தண்டித்து உணர்த்துகிறவர் பெற்றவராம் கடவுள். பார்த்தோம் ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த பகுதியில நோவா காலத்தில் ஏற்பட்ட பேரழிவு தண்டனை ஒடுக்கிய தண்டித்து உணர்த்துகிறவர். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24-25 பார்க்கின்ற போது சோதோம் கொமோரா பட்டணத்தின் பேரழிவு பெற்றவராம் கடவுள் தண்டித்து உணர்த்துகிறவர். குமாரனாம் கடவுள் மன்னித்து உணர்த்துகிறவர். குமாரனாம் கடவுள் மன்னித்து உணர்த்துகிறவர். நான் சொன்னதான் கேட்கிறேன், கொஞ்சமாவது மறுமொழி இல்லையா? குமாரனாம் கடவுள் மன்னித்து உணர்த்துகிறவர். பார்ப்போம் என்றால் யோவானின் புத்தகம் 8:11 விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிப்பட்ட அந்த சகோதரியை அந்த தாய் என்ன பண்றாரு, மன்னித்து வாழ்வு உணர்த்துகிறார். பெற்றவராம் கடவுள் தண்டித்து உணர்த்துகிறவர், குமாரனாம் கடவுள் மன்னித்து உணர்த்துகிறவர், தூய ஆவியார் கடவுள் கண்டித்து உணர்த்துகிறவர். தூய ஆவியார் கடவுள் கண்டித்து உணர்த்துகிறவர். எடுத்தவங்க படிங்க. யோவான் 14:8. பிலிப்போவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். யோவான் 14:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பத்துல பெற்றோர்களுக்கு இருக்கிற எல்லா குணத்தையும் உள்ளடக்கிய கண்டித்து உணர்த்துகின்ற குணம், மன்னித்து அரவணைக்கின்ற தாயின் குணம், கண்டித்து உணர்த்துகின்ற சகோதர சகோதரிய குணம். இப்படி 3 கடவுளை உள்ளடக்கிய பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்க்கின்ற போது, பரிசுத்த ஆவியை சொல்லுகின்ற போது விசுவாசியின் உள்ளத்தில் வாசமாக இருந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றி தேவனுடைய சத்தியத்திலே வழி நடத்துகின்ற ஆவியானவர். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியை குறித்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றார். கடவுளின் உயிருள்ள சந்ததியும் கடவுளுடைய தொடர்ச்சி, கண்டினியூஷன், கடவுளுடைய உயிருள்ள சந்ததியும் விசுவாசியின் வாழ்வில் செயல்படும் திருத்துவத்தின் 3ஆம்
நபருமானவர் பரிசுத்த ஆவி. திருமறையின் அடிப்படையில் நிறைய கருத்துக்களோடு நாம் பார்ப்போம் என்றார். அப்போஸ்தலர் 5:3-4 படி, 2 கொரிந்தியர் 3:17 படி தூய ஆவியார் கடவுள் எனப்படுகிறார். அவர் ஒரு சக்தி மட்டுமல்ல, தெய்வீக தன்மை கொண்ட ஆளத்துவம் நபர், தெய்வீக தன்மை கொண்ட ஆளுநர். பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்க்கின்ற போது, இயேசு இந்த உலகத்தை விட்டு மரணத்தின் வழியாக மரித்து உயிர் தெழுந்து பரமேறின பிறகு விசுவாசிகளை வழி நடத்தும்படியாக உடன் அனுப்பப்பட்ட துணையாளர். கிரேக்கத்திலே பாக்லிட்டோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆறுதலை அளிக்கின்றவர், உதவி செய்கின்றவர், வழி நடத்துகிறவர், அத்தகைய பரிந்துரையாளர். யோவான் 14:13 படி, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். விசுவாசிகளே தேவ சத்தியத்திலே வழி நடத்துகின்ற உடன் பணியார், உடன் இருப்பவர், உள்ளுரைந்து இருப்பவர். யோவான் 3:5-6 படி வேதத்தில் பார்க்கிற போது ஆவிக்குரிய மறுபிறப்பை ஏற்படுத்துகிறது. ஆவிக்குரிய மறுபிறப்பை, பரிசுத்த ஆவியை பெறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிர் பெறுவீர்கள், பலம் பெறுவீர்கள், புதிய வாழ்வின் அனுபவத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை கண்ட அந்த அனுபவம், பெந்தேகோஸ்தே திருநாளிலே அபிஷேகத்தினால் இறங்கப்பட்ட அந்த புதிய மறுபிறப்புக்குரிய அந்த அனுபவம். அப்போஸ்தலர் 1:8 படி, பரிசுத்த ஆவி உலகில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சத்தியமான சாட்சிக்குள்ளாக வழி நடத்துகின்ற தூய ஆவியார். ஆரம்பகால திருச்சபை கிறிஸ்துவுக்கு பின்பாக சீஷர்கள் வழியாக ஏற்பட்ட 1ஆம் 2ஆம் அந்த 6-8 நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்ற கிறிஸ்தவ ஆதி திருச்சபை, அந்த திருச்சபைய வளர்ச்சிக்கும் அந்த திருச்சபையினுடைய சாட்சிக்கும் சாட்சி தன்மைக்கும் வல்லமை ஆற்றல் கொடுத்து அவர்களை பரிசுத்தத்திலே கடவுளுக்கு ஏற்ற அந்த பயபக்தியான வாழ்விலே சாட்சியாய் வழி நடத்தினார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தூய ஆவியானவர் திருச்சபையின் உயிர் நாடி. தூய ஆவியானவர் திருச்சபையின் உயிர் நாடி. கலாத்தியர் 5:22-23 படி பார்க்கிற போது, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்துகின்ற ஆவியின் கனிகளை நம்மிலே வெளிப்படுத்துகின்றன. தேவாலயம், ஆலயத்துக்கு உயிர் நாடி, உயிர். நீங்களே அந்த ஆலயம், நாம் அந்த ஆலயம். நம்மீது ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஆண்டுடைய சமூகத்தின் திறவுகோலை கட்ட நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். உண்மையின் சபையை கட்டுவேன். இந்த சபையின் வழியாக எப்படி இங்கே கட்டப்பட்டிருக்கிற இந்த புதிய ஆலயத்தின் வழியாக இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்து கடந்து செல்வர்களுக்கு மன ஆறுதல், மன அமைதி, இளைப்பாறுதல், சமாதானத்தை கண்டடைகிறார்களோ அப்படியாக நான் தெரிந்து கொண்ட நடமாடும் ஆலயமாகிய நம்மிலே உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை கண்டடைய வேண்டும், நம்மிடத்திலே ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், நம்மிடத்திலே அவர்கள் அன்பை தெரிந்து கொள்ள வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை நான் பேசினால் எனக்கு மன அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். யோசித்துக்காக நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒருத்தர் நம்ம கிட்ட பேசினா அவங்க ஆறுதல் அடைவார்கள் என்ற நபர் உங்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே நீங்கள் தேவாலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கான சாட்சி, நமக்கான சவால் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற போது, பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கின்ற போது, பிரசன்னமாய் இருக்கின்ற பொழுது இங்கே வந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு மன அமைதி உண்டாகிறது, அவளுக்கு சமாதானம் உண்டாகிறது, அவளுடைய வேதனை, கண்ணீர், கவலைகள் மறைந்து போகிறது, அவளை விட்டு அகன்று போகிறது. ஏதோ ஒரு புதிய சந்தோஷத்தை பெற்றது போல அனுபவம் ஒரு புதிய வாழ்வுகளாக மறுபிறப்புக்கு நேராக நடத்துகிறது. நம்மிடத்தில் பேசுகின்றவர்கள், நம்மோடு பழகின்றவர்களும், நம்மை காண்கின்றவர்கள் ஆண்டவரை காணும்படியாக அழைப்பு நாம் பெற்றோம். அதனால்தான் நாம் எல்லாம் சிலுவையின் அடையாளத்தை நெற்றில் என்ன பண்ணிருக்கோம்? வரைங்க. அபிஷேகம் ஞானஸ்தானம் பெற்று
கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து வந்தா என்ன பண்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரத்தி. என் அன்புக்குரியவரே, நான் ஐயாயிரம் வாழணும். சில நேரங்களை பார்க்குறப்போ நான் சொல்லுவேன், அந்த ஐயரு இந்த ஒரு பொறுப்புல இருக்கிறவர் எனக்கு என்னாவது சித்தப்பா ஆகுது, மாமா ஆகுது, அப்படி இப்படி அக்கலாவது ஏதோ ஒரு உறவை சொல்லி என்ன பண்ணுவோம், பேசுவோம், அதை நம்ம பெருமையா எடுப்போம். என் அன்புக்குரியவர்களே, எந்த உயர் அதிகாரியாவது உங்களை பார்த்து இவருடைய சொந்தக்காரர், இவருடைய சொந்தக்காரி என்று சொல்லுவாங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல? யோசித்து பாருங்க. பிரதமர் மோடி பேசுகிற பொழுது இல்ல, நாம சென்ட் பீட்டர் சர்ச், சிஎஸ்ஐ சென்ட் பீட்டர் சர்ச்சில் இருக்கிறீங்கன்னா என் சொந்தக்காரர், நானும் அவங்க ஒன்னா என்ன பண்ணியிருக்கிறோம், கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கும், நிறைய படுக்க மாட்டோம். பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் பாத்தியா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி கேட்டியா, தூங்கிட்டு சொன்னப்படணும். அன்புக்குரியவரே, நாம தான் மற்றவங்க சொந்த மாமன்னு சொல்லுவோம். ஆனால் எதுக்காக சொல்லுவோம்? அவங்க கிட்ட ஏதோ ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். கடவுள் உங்களையும் உங்களுக்கு என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரத்தி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரு நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். எப்பொழுது சிலுவையின் அடையாளத்தை பெற்றவுடனே, திருச்சபை கூட்டத்தில் இணைத்தவுடனே கர்த்தர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். அபிஷேகம் சொன்னால சும்மா இருப்பதற்காக அது பற்றி எரிய வேண்டும், பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை பெற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நேற்று பொழுது, நேற்று இரவு பொழுது நான் பைக்கில் வந்து இருக்கிறேன். இந்த மேப்பை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணோம், வீட்டை போய் சேரணும். அந்த மேப்பை பார்க்கறதுக்காக ரோட்டில் ஒரு ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு மேப்புக்கு அந்த இது எடுக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அந்த மனநிலை முடியும், ஏதோ சாப்பாடு, ஏதோ ஃபுட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க, யாராவது அதை பிரித்து சாப்பிட்றதுக்கு பிரிக்கிறாரு. நான் பைக்கை நிறுத்து உடனே நீங்க நினைக்கிறாங்க, ஐயா அது பைக்குள்ள சோதனை பிடிக்கிற வந்துடுவாங்க பொழுது இவன் பிடிக்க போடுவாங்க அப்படின்னாங்க. பைக்குள்ள சாப்பிட்டு உடனே அப்படின்னு பயப்படாது, அதை சாப்பிடு. ரொம்ப அழுப்பு, ரொம்ப கடுப்பு. அதாவது என்னை விட 10 மடங்கு கருப்பாக ட்ரெஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ அழகாக பண்ணாங்க இல்லை? காற்று போக மாட்டா இல்லை, வேறு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செகண்ட் போடிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிடும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்ன தகுதி? ஒருவேளை நல்ல குடும்பம், நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு கிடைக்கலன்னா நாம அந்த நிலைமைக்கு இருப்போம். ஆனால் கடவுள் பாருங்க, உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். 46:3 சொல்றாரு, கருவில உருவாவதற்கு நான் உன்னை தெரிவிக்கிறேன். உன்னை பேசுகிறேன். என்னங்க நீங்கள நான் அவ்வளவு விசேஷமாக இயேசுவாமி வந்தாரு, பிதாவானவர் நம்ம நடத்தினார், படைச்சாரு, இயேசுவானவரை அனுப்பினார், நடத்தினாரு. முடிச்ச பிறகு அதுக்கப்புறமும் பரிசுத்தாவியை நம்ம கொடுக்கிற அவசியம் என்ன இருக்குது? அப்படின்னா நமக்கு 5 அடுக்கு 6 அடுக்கு 12 அடுக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்கிற அவசியம் இருக்குது. அவ்வளவு முக்கியமானவங்க நாம யோசித்து பாருங்க. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நாம் விசேஷமானவர்கள். அதனாலதான் கடவுள் நம் உள்ளிருந்து நம்மை உணர்த்துகிறார், நம்மை நடத்துகிறார். படிக்கப்பட்ட எசேயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்துல 3 பிரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8 வசனம் 1 to 8. அந்த 8 வசனத்தை பார்க்கிற போது யூதா மக்கள் பாவத்தில் அவர்கள் விழுந்து கடவுளை மறந்து துன்மார்க்கமான ஜீவனத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுது பாவங்களை குறித்து கடவுள் அவரை கண்டிக்கிறார். 9-15 வசனங்களை பார்க்கின்ற போது யூதா மக்கள் அந்த பாவங்களில் இருந்து என்ன பண்ணாரு? அவர்கள் உணர்வடைகிறார்கள். அவர்கள் உணர்வடைந்து கடவுள் சொன்ன அந்த உணர்வுகள், அந்த உணர்வை அவர்கள் என்ன பண்றாங்க? பெற்று உணர்வடைகிறார்கள். நாம செஞ்சிருக்கிற பாவம் நாம் அழிவுக்கு நேரம். ஆனா கடவுள் நம்ம உணர்த்துகிறார். நம்ம உணர்வடைந்து நாம நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் கடவுள் தண்டனைக்கு நாம ஒப்பாகி விடுவோம். 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது கடவுள் இரக்கம் பாராட்டி எப்படியாவது அவரை மீட்க வேண்டும் என்று இறங்கி வருகிறார். படிக்கப்பட்ட பகுதி நமக்கு கொடுக்கப்பட்ட 14 முதல்
21 வசனத்தை பார்க்கின்ற போது என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனமாற்றத்தின் தொடர்ச்சியும் கடவுளின் இரக்கத்தின் அந்த தொடர். யோசித்து பாருங்க. எசையா தேற்றின் வழியாக கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற அந்த உணர்வை நாம் உணர்வடையாமல் கடந்து செல்வோம் என்றால், உணர்வடையாமல் கடந்து செல்வோம் என்றால், எசேக்கியேல் கண்ட அந்த பாதாளத்திலே, அந்த பள்ளத்தாக்கிலே கிடந்த எலும்புகளுக்கு ஒப்பாகும். அந்த எலும்பு எதுக்கும் பிரயோஜனப்படாது, இடத்தை அடைச்சுன்னு இருக்கும், இடத்தை அடைச்சுன்னு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணி அதனுடைய உணர்வுகளை பெற்று மனம் திரும்பின யூதா மக்களை போல நாம் உணர்வடைவோம் என்றார். உணர்வடைவோம் இல்லையே, நாங்கள் சண்டே எந்த சண்டே நாங்கள் மிஸ் பண்ணதில்லை, எந்த பாஸ்டிங் எந்த லெண்டனும் நாங்கள் மிஸ் பண்ணதில்லை, எந்த ஒரு திருச்சபையுடைய ஊழியத்தை நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. நாங்கள் என்ன உணர்வடைகிறேன் நண்பர்களே, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நோக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற போது யூதா மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தார்கள். சாது சுந்தர் சிங் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்பினார். குடும்பம் அவரை வெளியேற்றியது, பாதாளங்களை தள்ளியது, விஷப்படுத்த அவரை சாய்க்க பார்த்தது. அப்பொழுதும் அவர் கடவுளை விடாது. என்ன அவருடைய பற்று? ஒரே கன்ஃபியூஷன். நான் என்ன செய்யணும்? யார் என்னுடைய கடவுள்? யார் உண்மையில உயிருள்ள கடவுள்? அந்த கன்ஃபியூஷன் என் கூட இன்னைக்கு பார்த்தா, நான் பார்த்தேன், நான் பேசுறேன்னா என் கூட பேசுறேன், அவரை நான் உண்மையான கடவுள் என்று அவர் தீர்மானித்து படுக்கின்ற பொழுது பிரகாசத்தின் ஒளி, பிரகாசத்தின் முகம் சாது சுந்தர் சிங் அவர்களை சந்திக்கிறது. என் மகனே உணர்வு அடைகிறார். அந்த உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், பல தடைகள் வந்தாலும் இப்ப நாம எல்லாம் நல்லா இருக்கிறோம், கடவுள் கிருபையில சுகமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆனந்தமா இருக்கிறோம், கர்த்தருடைய மகிழ்ச்சியை கட்டி கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது, ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருவிலே உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தது, இந்த பூமியில பிறக்க செய்தது மட்டுமல்ல. இந்த வசனம் 4வது வசனத்தை சொல்றாரு, யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலின் கோத்திரமே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னுடைய மகன், மகள். நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏற்றினேன். யோசித்து பாருங்க. பாசிட்டிவ் வந்த பிறகுதான் டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் ஆகிற எல்லா கன்ஃபார்மும் கரெக்டா 10வது மாசத்துல பிறக்குமா? பிறக்காது. அபார்டட் ஆயிடுச்சுன்னு அழுவோம், வேதனைப்படுவோம். இல்ல சரியான வளர்ச்சி இல்ல, நாமே என்ன பண்ண அந்த குழந்தைய கலைக்கணும். 10 மாசம் சரியாக வளரணும். பிறக்கும் போது மூச்சு திணறி பிறக்கிற குழந்தைகள் உண்டு. இருதய துடிப்பு குறைந்து பிறக்கின்ற, மறைந்து பிறக்கின்ற குழந்தைகள் உண்டு. எல்லா பாதிப்புகளுக்கும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா விதமான வருத்தங்களையும் கடந்து அழகாக பிறந்து பூமியிலே வளர்ந்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து அமரும்படி, என்னங்க நீங்களும் நான் விசேஷமானவங்க. எதனால விசேஷமா சொல்றது? ஒண்ணுமே இல்லை, நமக்கு தெரியல. என் அன்புக்குரியவர்களே, யூதா மக்கள் கட்டடத்துல நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் மனமிறங்கி என்ன பண்றாரு? அவங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படி தன்னை இறக்கி கொள்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் கை நீட்டினாதான் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணோம்? நம்ம தூக்கி பயன்படுத்தப்படும். அந்த ஏசாயா 46 4 வசனம் சொல்ற, இதுவரைக்கும் உங்களை பாதுகாப்புன்னு நினைக்காதீங்க, இனிமேலும் ஃபியூச்சர்ல உங்களுடைய எதிர்காலத்தையும் நான் திட்டமிட்டு இருக்கிறேன். நான் உங்களை தாங்க எது வரைக்கும் நரவாயுது மீன்ஸ் அந்த மகிமைக்குரிய நிறைவான வாழ்நாட்களின் முடிவு வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன். நம்ம அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட என்ன ஒரு விசேஷமானவர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். எல்லா ஒரு திட்டத்திற்காக பூமியிலே அனுப்பப்பட்டது. இயேசுவை அனுப்பின திட்டம் நமக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். ஆனால் உங்களையும் என்னையும் அனுப்பின திட்டம் தெரியாது. ஆனால் நாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து பரிசுத்த உள்ளத்தோடு வாஞ்சையோடு எப்படி சாது சுந்தர் சிங் ஜெபித்தார், அன்றைய இரவு ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். நீங்களும் நான் அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமா நம்ம பிறக்க செய்யல, சாதாரணமா நமக்கு உயிர் கொடுத்து, சாதாரண ஆதரவு கொடுத்து, சாதாரண பாதுகாப்பு கொடுத்து நம்ம வழி நடத்தவில்லை. இது ஒரு பெரிய நோக்கம். என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக அந்த
அந்த யூத மக்களுக்கு கிடைத்த அந்த ஒரு அக்கறை நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். 21 வசனத்தின்படி உன்மேல் இருக்கிற என் நாவி அது உன்னை விட்டு நீங்காது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு நீங்காது, நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. கடவுள் நம்மோடு நிலையான உறவை விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக வாசம் பண்ணும்படியாக கடவுளுடைய வார்த்தையும் ஆவியும் தலைமுறை தலைமுறையாக வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய அன்பு அன்றையம் பெற்றவராம் கடவுளின் அன்பு நம்மை விட்டு விடுவதற்காக அல்ல, மாறாக தொடர்ந்து நம்மை பாதுகாப்பதற்காக. ஒருவேளை இயேசுவானவர் சொந்த மகன், அவரை விட என்ன பண்ணுது ஆண்டுடைய அன்பு இல்லை தம்பி, நீங்க அந்த பணியை முடிச்சுதான் வரணும். ஆனா நமக்கு கடவுள் அந்த சொந்த மகனை விட மேல அன்பு வச்சிருக்கிறார். நாம் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்புறம் நம்ம தட்டிதான் கொடுத்து என்ன பண்றாரு, இல்ல வா, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை பேசொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்ன மறக்கப்படுவதில்லை. உன்னை தட்டி கொடுத்து சொந்த மகனை விட மேலாக, இயேசுவானவரை விட மேலாக, இயேசுவுக்கு கொடுத்த பாதுகாப்பை விட மேலான பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பலிகள் பாவத்தை நீக்கும் என்று கும்ரான் கம்யூனிட்டிலாம் பார்த்தோம்னா, சின்ன பாவம் செய்யுதுன்னா ஒரு புறாவையோ ஒரு புறா குஞ்சியோ பலியிட்டா போதும். பெரிய பாவங்கள் அதுக்கேற்ற மாதிரியான பலியிட்டா போதும். நம்முடைய மூதாதையர்கள் தாத்தா நம்முடைய பாட்டன் போட்டெல்லாம் தப்பு செஞ்சிருப்பான், அக்கிரமம் செஞ்சு செத்துருப்பான், நம்ம கேள்விப்படுவோம். அவர்களும் பரமராட்சியத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கான பலியும் செலுத்தினார்கள். வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட பலி என்ன பண்ணாரு, பாவத்தை நிவர்த்தி செய்யாது, மாறாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாசமாக இருந்து உணர்த்துகின்ற போது உணர்வடைகின்ற உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணும், நிவர்த்தி செய்யும், கழுவும், சுத்தப்படுத்தும். என் அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாணம் பார்க்கணும் இல்ல, நியாயப்பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீதி நியாயங்களை கண்டித்து உணர்த்துகிறவர், சத்திய ஆவியை நமக்கு நினைவுபடுத்தி உணர்த்துகிறவர். உன் இருதயத்திலே நியாயப்பிரமாணங்களை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் கல்லினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார் என்ற நமது நம்பிக்கை காட்டினோம். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நாம் கடந்து செல்லுகின்ற போதெல்லாம், படுகின்ற போது, எழுந்திருக்கின்ற போது தாவீது சொல்றார், எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நமக்கு ஆறுதலை அளிக்கின்றது. சோர்ந்து போகின்ற போது, நாம் சத்தியத்தை மறக்கின்ற போது சத்தியத்தை நினைவுபடுத்தி சத்தியத்திலே நடத்துகிறது. கீழ்ப்படுகின்ற போது யூதா மக்கள் கீழ்ப்பட்டார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள், உணர்வடைந்தார்கள். உணர்வடைகின்ற போது ஒரு புதிய வாழ்வை, மறுபிறப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமக்குள்ளே இருந்து கொள்வதல்ல, மாறாக மற்றவர்களுக்காக நம்ம வெளிப்படுத்துவது. நம்முடைய சாட்சி இன்றைக்கு 24 மணி நேரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்காக ஒரு 10 நிமிஷமாவது நான் இயேசு என்ன பண்ணோம், அறிக்கையிட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நல்ல கவனமா பாருங்க. என் தலை பின்னாடி ஒரு காயம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியுதா, பார்த்தீங்களா, தலை பின்னாடி நம்ம மண்டபத்துக்கு கீழே கழுத்தெலும்பின் மேல இருக்கிற C1 அந்த போன் சிக்ஸாக்ல இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பைனல், அதுல C1 போன் மண்டபத்துக்கு கீழே ஒட்டி இருக்கிற முதல் எலும்பு. 2008 இது போல ஜனவரி 1ஆம் தேதி ஆராதனை முடிச்ச நைட்டு மதியமா என்ன பண்ணோம், யூத்தெல்லாம் சேர்ந்து கிருஷ்ணா போனோம். அந்த இடத்துல குதித்து கொண்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல்ல டைவ் அடிக்கிறப்போ கால் ஸ்லிப் ஆகிட்டு நேர்த்து எப்படி விழுது. 6 மாசத்துக்கு முன்னமே எனக்கு கணக்கு வந்துட்டே இருக்கு. கணக்கு எப்படி வரும்னா, திடீர்னு கண்ணை டப்புன்னு திறப்பேன். திறந்த உடனே 1க்கு 1 ஒரு அடிக்கு ஒரு அடி சதுரத்துல திடீர்னு கண்ணை திறந்த உடனே நீல தண்ணி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்போ நான் பிடி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் டிடிஎஸ்ல. அந்த நீலக்கலர் தண்ணி அது ரெட்டிஷா ரத்தமாக இதுதான் கலந்து
அடுத்து பட்டுன்னு வீழ்ச்சிடும். 6 மாசம் அந்த கனவு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. வீட்டுல எல்லாம் சொல்றேன், ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். எனக்கு நீல கடல்ல தண்ணி தெரியுது, அது ரெட்டிஷா, பயங்கர ரெட்டிஷா, ரத்தமா மாறுது. என் வீட்டுல எல்லாம் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து கடவுள் எனக்கு அதை உணர்த்துவார். என்ன நடக்கும்? நான் ஹாஸ்பிட்டல் படிக்க போத விட எனக்கு சின்ன 3வது 4வது படிக்கிற பேருக்கு உணர்த்தினேன். நண்பர்களோட சொல்ற வீட்டுல பயப்படுறாங்க, என்ன நடக்குது தெரியல. 2008 ஜனவரி 1ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்கு கிஷ்கிந்தா 1வது அடிப்படுது. ஏற்கனவே கனவு வந்ததுனால என்ன பண்றேன், கழுத்தை கட்டி குடிச்சுக்கிறேன். இங்க 8 தேய் இருக்கு தலையில, தோல் கிழியுது, ரத்தம் ஸ்விமிங் பூல் குளிச்சுருவாங்க. ஏன் பயந்து ஓடிட்டான் மேல, என் கூட வந்து குளிச்சுக்கணும்னு பயந்து ஏறினான். நான் சொன்னேன், கழுத்தை கட்டிமா காலம் போட்ட மாதிரி குடிச்சுக்கிறேன். கடவுள் உணர்த்துக்கிறார். பிடிச்சுன்னு வாங்க அப்படின்ற வந்தாங்க நண்பர்கள். கிருஷ்ணா மேப் டிக்கெட்ல கொடுப்பான், அதை எடுத்து நம்ம எங்க இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மெடிக்கல் அது எங்க இருக்குது, ஓ இந்த பக்கம் போகணும், ஓகே ஒருத்தர் முன்ன போ ஒருத்தர் பின்னவா வழி நல்லா ரத்தம். ஒருவேளை நான் ரத்தம் வெளியேறினதுனால அன்கான்சியஸ் ஆனேன்னா கழுத்து என்ன பண்றது, சுருக்குலுக்கெல்லாம் எடுக்கிறது, பெரிய அடி, பெரிய காயம். நான் மயக்கமானா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமா தவிர இவங்க சுருக்குலுக்கு எடுக்கிறது என்ன பண்ணக்கூடாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கூடாது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடாது. அதை சொல்லிட்டு முன்ன ஒருத்தர் பின்ன ஒருத்தர் நடக்கக்கூடிய நடுவில் நான் கழுத்து பிடிச்சு நடந்து போறேன். அங்க போன பிறகு நன்கு புரியுது, நர்ஸ் வர்றாங்க, வந்துட்டு படுங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், இவ்வளவு காயம், ரத்தம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. சொல்றேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் நர்சிங். என்ன டிப்ளமாவா, ஏஎன்எம்மா, இல்லைன்னா ஏஎன்எம்மா டிப்ளமாவா, இல்லை பிஎஸ்எஸ்னா கேட்கறேன். அவன் சொல்றாங்க, படுங்க முதல்ல, ரத்தம் இவ்வளவு வந்து ஏன் படிப்பை திட்டுறாங்க. இல்லைல்லப்பா இது வெளியாடு, மேனேஜருக்கு தெரியப்படுது, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு கால் சின்ன பண்ணேன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல, கொலை கேஸ் மாதிரி ஆகிடும், இது பெரிய ஆகிடுறேன். எனக்கு என்ன தெரியும், நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் இல்லை. ஆனால் கடவுள் உணர்த்துறார், வாய் திறக்கிறார், பேசுறார். வந்து இந்த மிஷின்ல வந்து என்ன பண்றோம், கார்ல எடுத்து வராங்க, இந்த மிஷின்ல வந்து செக் பண்றாங்க. C1 போனே இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குது, இங்க உடஞ்சி 3 துண்டா இருக்குது, இந்த உடஞ்ச செல்கள், அந்த எலும்பு துகள்கள் நரம்புக்குள்ள ஒட்டின்னு இருக்குது. டாக்டர் சொல்றாங்க வெரி சீரியஸ், 10 நிமிஷத்துல என்ன பண்ணுவாரு, செத்துருவாரு. அப்படி உயிரோடு இருந்தாலும் இந்த நரம்புல ஒட்டின்னு இருக்கிற எலும்பு கொஞ்சம் அசைவு ஏற்பட்ட விட இந்த கை கால்னா வாய் படைச்சிடும், கை கால் ஒரு பேரலைஸ் ஆயிடும். டாக்டர் சொல்றாரு. நான் சொன்னேன், டாக்டர் கடவுள் எனக்குன்னு கொடுத்துருக்கிற வேலை முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கடவுள் ராஜ்யத்துக்கு போயிடுவேன். ஆனால் எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா எனக்கு தெரியாது. 2008 நான் யோசிச்சிருப்பேனா, சென்ட் பீட்டர் சர்ச்சில் வந்து உங்ககிட்ட நான் சாட்சி சொல்றேன், நான் யோசிச்சிருப்பேனா? இல்லைங்க. எனக்குன்னு ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருப்பாருன்னா நீங்க சொல்ற 10 நிமிஷம்னா ஒன்னும் என்ன பண்ணாது. அப்படி சொல்றேன். அந்த டாக்டர் சிரிக்கல, நீங்கெல்லாம் பாஸ்டர் இல்லை, அப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு. அதன் பிறகு பேராயருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது, தாம்பரம் சர்ச்சில் இருந்த ஏரியா சேர்மன் அவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது, கமாண்டர் பிஷப் மூலமா கொடுத்தாங்க. என்ன பண்ணுங்க, மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருங்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வழியாக. அது ஒரு கழுத்து பிடிச்சுதான் இருக்கிறேன். அங்கே போன பிறகு அங்கதான் அட்மிஷன் பண்றாங்க, ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றேன், கையை அவங்ககிட்ட எடுத்து அவங்ககிட்ட உடம்பு கொடுக்குறேன். என் அன்பு புரியவர்களே, இந்த விஷயத்துல 10 நிமிஷம் சொன்னாங்க. நான் ஜனவரி 2026 ஜனவரி 1ஆம் தேதி நைட் பிரசங்கத்துல நான் சொன்னேன் 3796 10 நிமிஷம். ஜனவரி 1ஆம் தேதி 2026 நைட் பிரசங்கத்துல நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன். என் சத்தியம் சாட்சி. டாக்டர் மனுஷங்க சொன்னது 10 நிமிஷத்துல செத்துருவேன்னு. கடவுள் அன்னைக்கு ஒரு கணக்குப்படி இன்னும் இந்த 5 மாசத்துக்கு கணக்கு பண்ணி 10 நிமிஷம் எவ்வளவு 3796 10 நிமிஷத்தை கடவுள் கொடுப்பாங்க. அது போல ஒரு டாக்டரோட 3796 டாக்டருக்கு மேலானவர் நானும் நீங்களும் வணங்குகின்ற ஜீவனுள்ள ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நோக்கம், எதற்காக உயிரை கொடுத்து உங்க மத்தியில் அந்த சாட்சி சொல்லுங்க. இது பிரிஸ்டேஜ் இஷ்யூ. அந்த இது ஆக்சிடென்ட் ஆகி கழுத்துல போடப்பட்டவர் பிரிஸ்டேஜ் இஷ்யூ. அது ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லை. ஏன் நான் இது பேசணும், ஏன் நான் சொல்லணும், என் நாவின் வார்த்தைகளை ஏன் கடவுள் பிரமிக்க செய்யணும்? என் அன்பு புரியவில்லை.
இவங்கள்ட்ட ஒருத்தர் யாரோ ஒரு பெரிய சாட்சியாக எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அர்ப்பணிச்சோம்னா தேவனுடைய மகிமையை காணும். நமக்குள்ளே வாசமா இருக்கிற கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார், நம் வழியாக மகிமைப்படுவார். அல்லேலூயா. இது சாதாரணமான வார்த்தை இல்லை, சாதாரணமான அனுபவம் இல்லை. இந்த வியாபாரத்தில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் 2008 என்ன பண்ணதுன்னு தெரியல. வரவங்க பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, கொடுக்குற காசெல்லாம் கையில் கொடுத்து வச்சிருக்கோம். கடைசியா பார்த்தா அந்த சீஃப் டாக்டர் அவரு பில்லை பார்த்துட்டு அந்த பாசிட்டிவ் பில் வந்து எனக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்து அவங்க கிட்ட அனுப்புறோம். 1,40,000 தள்ளுபடி பண்ணிட்ட மியாட் ஹாஸ்பிட்டலில் தள்ளுபடி பண்ணுறது பிஸ்னஸே இல்லை. ஆனால் சீஃப் டாக்டர் அவர் டெய்லி விசிட் பண்ணுவார். ஒரு இடத்துல நிற்க மாட்டார், நடந்து வயசான காலத்துக்கு நல்ல அதாவது ஒரு சாட்சி கிறிஸ்தவர். 1,40,000 தள்ளுபடி பண்ணதுனால சொல்றேன். அவருடைய டெய்லி அவருடைய டியூட்டி அவர் போன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வாழ வந்து விசிட் பண்ண அவசியம் இல்லை. அவர் கீழே 1000 பேர் இருக்கிற பணியாளர் டாக்டர். ஆனா அவர் வந்து ஒவ்வொரு பேஷண்ட் என்ன பண்றாரு, விசிட் பண்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த பாஸ்டர் சும்மா இல்லை, பெட்ல படுத்து 29 நாள் சும்மா இல்லை. யாரெல்லாம் அந்த B1 வார்டு அனுப்புறாங்க பேஸ்மெண்ட் உள்ள அனுப்புறோம், அவங்க எல்லாம் கை துண்ட உடஞ்சிருக்கும், டோர் ஒட்டின்னு இருக்கும், கால் வெட்டப்பட்டிருக்கும், சண்டையை வெட்டிருப்பாங்க, அப்படியே கால் அறுந்திருக்கும், எல்லாம் வருவாங்க, அழுதுன்னு வருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு மெதுவாக எனக்கு காலை போட்டுருப்பேன், கொட்டாச்சிருப்பேன், மெதுவாக எனக்கு அங்கே நின்று சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, 10 நிமிஷம் கதையே உயிரோட இருக்குது, நீ கைதான் போயிடுது, கால் தான் போயிடுது, பயப்பட எல்லாரும் சொல்லியிருப்பேன். அதை கவனிச்சா போல இருக்குது. என் அன்புக்குள்ளோட கர்த்தர் உங்களையும் நிர்ணயிக்கணும். ஏதோ ஸ்டேஜ் போட்டு பேசுறதுக்காக இல்லை, நாம இருக்கிற இடத்துல நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி கர்த்தர் செய்த அதிசயமான உபகாரங்கள் நன்மைகளை எடுத்து சொல்லும்படி உன்னையும் என்னையும் ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்குள்ளாக வாசமாய் இருந்து நம்மை உணர்த்துகிறார். ஏதோ ஒன்றை அது சின்னது பெரியதல்ல, ஏதோ ஒன்றை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இயேசுவானவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படி கர்த்தர் உங்களை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யூதா மக்கள் அர்ப்பணித்தார்கள். எசையா 51 பார்க்கிறோம். யூதா மக்கள் அர்ப்பணித்தார்கள், உணர்வடைந்தார்கள். அவர்கள் தேவனுடைய இரக்கம் பெற்று மீட்படைந்து அவர்கள் சாட்சிகளாய் எழுப்பினார்கள். நீங்களும் நானும் அர்ப்பணிப்போம் என்றார். இந்த நாள் சும்மா நாள் இல்லை, ஏதோ சும்மா வந்து போவதில்லை. நீங்களும் நானும் அர்ப்பணிப்போம் என்றார். கர்த்தருடைய மகிமையை காண்போம், கர்த்தருடைய மகிமையை காண்போம், கர்த்தருடைய மகிமை காண்போம் என்று உறுதியாக நான் சொல்லுகிறேன். நானே உங்களுக்கு சாட்சி. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அற்பர்கள் நேசங்கள் பாவிகள், ஆனால் உன்னுடைய பார்வையிலே நாங்கள் ஏன் அவ்வளவு விசேஷமான ஏதோ ஒரு விசேஷமான ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை தெரிந்திருக்கிறது. வேறு உலகத்தின் பார்வையிலே நாங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கிறோம், ஆனால் உன்னுடைய பார்வையிலே அசாதாரணமானவர்கள். எந்த நோக்கத்திற்காக எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு சிலுவையின் அபிஷேகத்தை கொடுத்து இந்த திருச்சபையிலே ஆண்டவரை அங்கமாக எங்களை அழைப்பு வந்து என்ன நோக்கம்? நீ உணர்வடைய எங்கள் கரங்களை பிடித்து காத்திருக்கும் இந்த சாட்சிகளாக எழுதி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் வழிநடத்தி காத்திருக்கும். இயேசுவின் வழிநடத்தி